வேண்டாம். அதலே உன்னை என்னை போல் பறக்க முடியுமா? யாராலும் என்னை பிடிக்க முடியாது. என்னை பார், யாராவது என்னை தாக்க வந்தால் நான் என் வீட்டுக்குள்ளேயே ஒளிந்து கொள்வேன், தெரியுமா? இது ஒன்றும் பெரிதில்ல. என்னை பார், என்னால் நீரிலும் வாழ முடியும், நிலத்திலும் வாழ முடியும். அது மட்டுமா, நான் பாடினால் என் நண்பர்கள் எல்லோரும் சேர்ந்து என்னோடு பாடுவார்கள். ஆனால் தேனி மட்டும் அமைதியாக இருந்தது. கோபமடைந்த முதலை தன் வாளை தண்ணீரில் ஓங்கி அடித்தது. கொக்கும் நத்தையும் பயத்தில் தப்பிக்க பார்த்தன. ஆனால் தவளை மட்டும் தெரியாமல் முதலின் வாய்க்குள் சிக்கிக் கொண்டது. திடீரென முதலை வாயை திறந்து கொண்டு வலியால் கத்தியது. உடனே முதலையின் வாயிலிருந்து தவளை வெளியே குதித்தது. முதலையின் மூக்கிலிருந்து தேனி வெளியே வந்தது. அப்பொழுதுதான் தவளை, நத்தை, கொக்கு அனைத்தும் தேனியின் பலத்தை உணர்ந்து கொண்டது.